எடுபடாது. அது ஒரு வெற்றி ஏமாற்று. இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை அச்சுறுத்தி பயங்காட்டி அந்த வாக்கை குவிக்கிறது. ஏன்னா அது 15 விழுக்காட்டுல தான் அந்த மஞ்சள் குளிச்சுட்டே இருக்கு. சிறுபான்மை மக்கள்னு சொல்லும் போதே அது எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யுது. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சொல்ற நீ யாரு? முதல்ல நீ யாரு? நீ மொழி சிறுபான்மை. நீ ஒரு இன பெரும்பான்மையை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுற. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும் போதே என் மக்களை நீ அச்சுறுத்துற. அந்த வார்த்தையில என்ன பாதுகாப்பு? என் வீட்டுக்கு தனியா போலீஸ் பரிசு போடுவியா? இல்ல வாட்ச்மேனா நின்று பாதுகாப்பியா? யார் நீ? முதல்ல ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுறவன் தான் தலைவன். அங்கதான் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவன், பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு. அதுல என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா? கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை பாதுகாப்பு. நீ யாரா? முதல்ல நீ யாரா? ஹூ ஆர் யூ? நீ யாரு? நீ பெரும்பான்மை. எப்படி பெரும்பான்மை? எப்படி பெரும்பான்மை? மதம். உலகத்துல எங்கடா மதம் ஜாதி வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்கான்? மடப்பல மொழி இனமா தாண்டா உலகம் புறா கணக்கிடுவான். அப்ப நாங்க பெருத்த தேசியனத்தின் மக்கள். என் மொழி தமிழ், என் குடி தமிழ். நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம். என் சமயம் இந்த கிறிஸ்தவம், என் மார்க்கம் இஸ்லாம், என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது. அன்னைக்கு நான் சைவனா இருந்தேன், வைணவனா இருந்தேன், இன்னைக்கு சமணனா இருந்தேன், சீக்கியனா இருந்தேன், பௌத்தனா இருந்தேன், இப்ப இந்துன்னு வருது. அஸ்பர்லா இந்துன்னு வருது. அப்ப நான் அப்படித்தான் நீ எழுதுவனமே ஒழிய இங்க ஒரு நாட்டு குடிகளை நீங்க சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு? எங்க வச்சு பாதுகாப்பு? என் வீட்டு வாசல வேல்கம்பு வெட்டர் வாளோட நிப்பி அப்படியே பாதுகாக்க? சரி, உங்களை என் மக்கள் ஓட்டு போட்டு 60 வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற. ஒரு பீத்தல், ஒரு பைத்தியக்காரத்தனமா அந்த பிதற்றல். எங்க கூட்டமா நம்பி போய் இது இதை பாதுகாக்குதுன்னு ஓட்ட போட்டு அவன் இந்த பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களையும் வச்சுக்கிட்டு சொத்தை பாதுகாத்துட்டு வசதியா உட்காந்துருக்கான். வேற என்ன பாதுகாப்பு? இதுல பிஜேபி வந்துடும். பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்றா, வீர மகனா சொல்றா, நான் இருக்கிற வராது, என்னை தாண்டிதான் அந்த கோட்டாவன் தொடணும் அப்படி சொல்லு. வந்துடும் பிஜேபின்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன், ஒரு கட்சி, அது ஒரு ஆட்சி. மானங்கள் சொல்லணும்ல, வர விட மாட்டேன். என் மக்கள் தைரியமா இருங்க, வராது. பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளோ இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்ல. ஏன்னா நாங்க அதை செஞ்சிருவோம். அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. பாரதிய ஜனதா வந்துடும், காங்கிரஸ் வரலாமா? காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க? காங்கிரஸ் தலைவர்களை சொல்லுங்க. பிஜேபி இந்த இடத்துல நாங்க மாறுபடுறோம். இது மதவாதமா? பாரதிய ஜனதா இடிச்சது, RSS இடிச்சது, மசூதிய இடிக்க அனுமதித்தவன் எவன்? தம்பி நான் கேட்கிறேன், நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட போறேன். 1 கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பணை போட்டு பேரிக்காடை போட்டு நீங்க போராடிட்டு போன்னு சொல்லல இல்லையா? ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க? 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி தடுப்பீங்களா இல்லையா? அப்ப எப்படி கரசேவை மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உளவுத்துறை என்ன பண்ண? ஒரு ஆணு என்ன பண்ணுச்சு? அப்ப 3 கிலோமீட்டருக்கு அங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண? அனுமதிச்ச. அண்ணல் அம்பேத்கர் தினத்தை நீ உலக நாட்டின் கருப்பு தினமா மாத்தணும். தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி வரக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு தினமா திட்டமிட்டு மாத்தினீங்க. நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா. நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு. எங்க மாறுபடுது? எங்க மாறுபடுது? எது ஜிஎஸ்டிலயா? எதுல? நீட்லயா? இல்ல சிஏ NRC இல்லையா? இல்ல NIA இல்லையா? எந்த கொள்கையில? வெளியுறவு கொள்கையிலையா? பொருளாதார கொள்கையிலையா? மருத்துவ கொள்கையிலையா? பாதுகாப்பு கொள்கையில? இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது. ஒரே ஒன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்ற, கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில இவங்களுக்கு என்ன மாறாது. பூரா திருட்டு போயிடுங்க. நீ பேசிட்டு நீ என்னமா பிஜேபி வந்துடும். பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு? காங்கிரஸ். 500 TMC 450 TMC வந்துகிட்டு இருந்த தண்ணி, காவிரியில் வந்துகிட்டு இருந்த தண்ணியை தரவிடாம தடுத்தது யாரு? வழக்கு போட்டதா யா கருணாநிதி. அந்த வழக்கை திரும்ப பெறுங்க மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. கச்சத்தீவை தான் தோன்றித்தனமா எடுத்து சிங்களனுக்கு தாரை வாத்து கொடுத்தது இந்தியாவோடதா? அந்த நிலப்பரப்பு என்னோடது. என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு? நீங்க. ஒரே ராத்திரியில சினிமாவோ பண்டார நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடற்றவன ராத்திரியில இறக்கி விட்டவன் யாரு? நீ. இந்த நிலத்தில் இருக்க நச்சு திட்டம், அணுகுலை, ஸ்டெர்லைட், மீத்தேன், எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? நீ. கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் தூக்கிட்டு போனது யாரு? நீ. அப்புறம் நீ புதுசா என்னமோ எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யப்படுற என்ன செய்யப்படுற? முதல்ல அந்த நாட்டில் இந்திய திணிச்சு இந்த நாட்டில் என் தாய்மொழி அழிக்க துடிச்சது நீ. என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க.
என்ன நீ இதுல இருந்து மாறுபட்டுட்ட? அப்ப பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அடிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ். கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று வச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ். சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்றுவிட முடியும்னு. அவனுக்கு இரு கரமும் கொடுத்து, வட்டி இல்லாத கடனை 80,000 கோடியை கொட்டி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி. அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக. நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த காங்கிரஸ் இனத்தை கொண்டு வச்ச காங்கிரஸ் வரலாம், அதை எப்படி அனுமதிக்கிறா? 2 பேருமே வரக்கூடாதுன்னு சொல்ல. அப்பதான் நீ ஆண்மகன். இந்திய கட்சி எதுக்குன்னு கேளு. சரி, பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில, காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாற்ற காங்கிரஸ் இல்ல கச்சத்தீவு மீட்புல 2 கட்சிக்கும் வேறுபாடு. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. எந்த இடத்துல பாரதிய ஜனதாவே பேசுறியே, காங்கிரஸ் வரலாமா? ஏன் அதை குட்டி வர? என் இனத்தை கண்ணு முன்னாடி கொன்னு குவிச்சிட்டு அதே இனத்துல வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம்னா நீ மஞ்ச குளிக்கிற. நீ வேற எப்படி? வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திரா தெலுங்கரை கொண்டுட்டு மலையாளியை கொண்டுட்டு நீ இப்படி அந்த மாநிலத்தில் ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா? வாங்கிட முடியுமா சொல்லுங்க. திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும், காங்கிரஸ் வரலாம். ஏன்னா என் இனத்தை கொண்டு வச்சான்ல, என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமாக்கினால, அதனால வரலாம். ஐபிகே அனுப்பி என் இன மக்களை அழிச்சு ஒழிச்சாங்களா, வரலாம். காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுக்க வச்சாங்க, வரலாம். கச்சத்தீவை எடுத்து அது கொடுத்ததான்னு சொன்னா அதனால வரலாம். என்னது? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவீங்க தம்பி? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவாங்க இவங்க? ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை இந்த பாரதிய ஜனதாவில் இருந்து இந்த இடத்துல நாங்க மாறுபடுறோம். அது மதவாத கட்சி. நீ மிதவாத கட்சியா? அவன் we are all Hindus சும்பா. நீ எஸ் we are all Hindus சும்பா. வேற அவன் சவுண்ட் இந்துத்துவா, நீ சாப்பிட்டு இந்துத்துவா. வேற என்ன சொல்லுங்க? 100 விழுக்காடு இந்துக்கள் பிஜேபி, 90 விழுக்காடு இந்துக்கள் திமுக. நான் சொல்லல, தலைவரே சொல்றாரு என் கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள். இது பிஜேபியின் பி டீமா, நாங்க பி டீமா? சொல்லுங்கப்பா. என்ன என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃப்ராடு, இந்த புழுகினி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன்? ஒரு வீர மகனா நின்னா நீ கவலைப்படாம இரு, வரமாட்டான், நான் இருக்கேன் அப்படி சொல்லு. வந்துருவான் வந்துருவான். இதை சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது. இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம், 40 பாராளுமன்றம், அதுக்கு ஒரு ஆட்சி. ஏய், என் காசை தரலாம், உனக்கு எதுக்குடா நான் வரி கொடுக்கணும்? ஜிஎஸ்டி கிடையாதுடா, தர முடியாதா? சொல்ல முடியாது. சொன்னா என்ன வேணும்? ஈடி. அப்புறம் வார ஓடி. வெரி சாரி மோடி. இதுதானே? இது ஒரு கேவலம். இது ஒரு கட்சிகள் ஆட்சிகள் இதுக்கு